ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வைகாசி விசாகம் திருவிழா வெகு விமர்சையாக ஆரம்பமாகியிருக்கு. பொதுவாக வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான விரத நாட்கள். நட்சத்திரங்கள் 27 காணப்பட்டாலுமே கூட இந்த விசாகம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருக்கும் பிடித்தமான முருகப்பெருமான் அவதரித்தது இந்த நட்சத்திரத்தில் தாங்க. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடியிருக்கக்கூடிய நன்னாளில் முருகப்பெருமான் அவதரித்தார். இப்படி அவதரித்த முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும், அவரை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மேலும் வைகாசி விசாகத்தன்று இருக்கக்கூடிய விரத முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அற்புதமான வழிபாட்டு செய்யக்கூடிய முறைகளில் இந்த நாளும் ஒரு முக்கியமான நாள் தான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய நாளில் விசாக நட்சத்திரமானது மே மாதம் 22ஆம் தேதியே ஆரம்பமாகுதுங்க. 22ஆம் தேதி காலையில் தொடங்கி 23ஆம் தேதி வரைக்குமே இந்த விசாக நட்சத்திரம் இருக்குது. ஸோ நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 22ஆம் தேதியே நீங்கள் விரதம் இருக்கலாம். ஏன்னா அன்றைய தினத்தில் தான் முழுமையாக விசாக நட்சத்திரம் காணப்படுது. முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும், குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய அனைத்து இடங்களிலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கை, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இடங்களில் வைகாசி விசாகம் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்படுங்க. அந்த வகையில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, உங்கள் ஊர்லேயும் உங்கள் நாட்டிலையும் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடுவாங்களா, முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக முருகப்பெருமான் மிகவும் அழகான வசீகரமான தோற்றத்தை உடையவர். அதாவது சிறந்த அறிவு மற்றும் ஆளுமை கொண்டவராகவும் இவர் தாங்க பார்க்கப்படுறாரு. ஸ்கந்த புராணம் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படின்னு விவரிக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் சிவபெருமானு கூட பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை எப்படி கற்பித்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர். முருகப்பெருமான் வீரம் நிறைந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியும். காரணம் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நிகழ்த்திய ஒரு அற்புதமான கடவுள்னா அது முருகப்பெருமான் தாங்க. இவரை வழிபாடு செய்வதால் நமக்கு வசீகரம், கருணை, சக்தி, பக்தி போன்ற எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாளில் வைகாசி விசாகத்தில் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முருகப்பெருமான் தன்னுடைய 6 வெவ்வேறு முகங்களை பெற்றிருப்பார். அந்த ஒவ்வொரு முகங்களுக்கும் அப்படின்னு சிறப்பான பண்புகள் இருக்குங்க. அந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் முகத்தை உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருளை அகற்றுவதற்கு புகழ்பெற்ற ஒளிக்கதிர்களை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது முகம் தன்னுடைய பக்தர்களின் மீது கருணையோட அருள் பொழிகிறாரு. 3வது முகத்தில் பிராமணர்கள் மற்றும் பிற புரோகிதர்கள் சடங்குகள் செய்வதையும் சனாதன தர்மத்தையும் பாதுகாப்பதன் மூலமாக பாரம்பரியத்தை காப்பாற்றுறாரு. 4வது முகம் பார்த்தீங்கன்னா உலகை ஆளக்கூடிய மாயையும் ஞானமும் ஆகும். 5வது முகம் மக்களை எதிர்மறையிலிருந்து பாதுகாத்து கொடுக்கக்கூடியது. 6வது முகம் தன்னுடைய பக்தர்கள் அனைவர்கிட்டுமே அன்பும் கருணையும் காட்டக்கூடியவர். முருகப்பெருமானுடைய முக்கியமான நிகழ்வுகளில் அசுரர்களாகிய சூரபத்மன், சிங்கமுகன் மற்றும் தாகர் ஆகியோரெல்லாம் அழிப்பதற்காக அவதரித்த ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது. அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்பிழம்புகளாக வெளிப்பட்டு முருகப்பெருமான் தோன்றினார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் நமக்கு அனைத்துமே வெற்றியாகவே கிடைக்குங்க. மேலும் அவர் வலிமை மிக்க வேல் கொண்டவர் அப்படிங்கிறதுனால தான் அவர் வேலவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் அப்படின்னும் சிறப்பான பெயர்களோடு அழைக்கப்படக்கூடியவர் முருகப்பெருமான் தாங்க. இந்த முருகப்பெருமான வைகாசி விசாகத்தன்று வழிபாடு செய்யும் பொழுது வேண்டிய அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் நமக்கு கிடைக்கும். அதாவது இறைவனை நீங்கள் வீட்டில் இருந்து வழிபாடுகள் செய்யலாங்க. உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுக்காக விக்கிரகம் வச்சுருக்கீங்க, படம் வச்சுருக்கீங்கன்னா அந்த படத்தை எல்லாம் நல்லா சுத்தம் செய்துட்டு பூ போட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்து வைத்து படைக்க முடியுமோ அதை வைத்து செய்துக்கோங்க. மேலும் அன்றைய தினத்தில் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்யுங்க, அது உங்களுக்கு சிறப்பானது. மேலும் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம்.
வெறுமனே விரதம் இருக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்னா எந்த விதமான உணவையும் உட்கொள்ளாமல் இருக்கலாம். அல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம். அதாவது விரதம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமும் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய மனதில் தூய்மையான பக்தியோட முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய அத்தனை விதமான வரங்களையும் அவர் வாரி கொடுப்பாரு. முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னா சர்க்கோண கோலமிட்டு 6 விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனோடு அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உரிய அற்புத மந்திரமான ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை உச்சரிக்கலாம். மேலும் அதோட கந்த புராணம், கந்தசஷ்டி கவசம் போன்றவற்றையெல்லாம் படிப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் எப்படி கந்தசஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ அதே போல் இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரத்தன்றும் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்குங்க. மேலும் இந்த நாளில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், சடங்குகள் எல்லாம் நடத்தி பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குறாங்க. ஹோமங்கள் கூட நடத்துவாங்க. இது போன்ற ஹோமங்கள் நடத்தும் பொழுது அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே விசேஷமானது. அபிஷேகம் செய்வதற்காக பக்தர்கள் பெரும்பாலும் பால் குடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பால் பானைகளை எடுத்துட்டு போவாங்க. பால் அபிஷேகம் அல்லது இறைவன் மீது செய்யப்படக்கூடிய பாலோடு தெய்வீக ஸ்தானம் அப்படிங்கிறது நேர்மறையான சக்திகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. சிறப்பு பூஜைகள் மற்றும் அனைத்து விதமான சடங்குகளிலுமே நீங்கள் பங்கேற்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து நீண்ட தூரம் நடந்து செல்வாங்க. மேலும் கோவில்களில் தேர் பார்த்திங்கன்னா பக்தர்களோட வீதிகளில் பிரம்மாண்டமான முறையில் எடுத்து செல்லப்படுது. அப்படிப்பட்ட அற்புதமிக்க இந்த நாளை தவற விடாதீங்க. பெரும்பாலும் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது திருச்செந்தூரில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொண்டாடுவாங்க. அதுபோல் உங்களுடைய ஊர்களில் எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேன், பால், பழம் மற்றும் சமைத்த உணவுகளோட சிறப்பு பிரசாதம் போன்றவையெல்லாம் இறைவனுக்கு காணிக்கையாக இன்றைய தினத்தில் வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மேலும் வைகாசி விசாகத்தன்று நீங்கள் தீவிரமாக கொண்டாடப்படக்கூடிய முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அருளை பற்றியும் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது போல் ரொம்பவே தெய்வீக பக்தியோடு வழிபாடு செய்து மனமுருகி வேண்டிக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போகும். மேலும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்க, சண்டை சச்சரவுகளால் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனோடு சந்ததி விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறாரு. மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நேர்மறையை உறுதி செய்கிறாங்க. இதுபோல் விரதங்கள் இருப்பதால் நிறைய நல்ல பலன்களானது நமக்கு கிடைக்குதுங்க. அதிலும் குறிப்பாக வைகாசி விசாகம் முருகனுக்கே உரிய அற்புதமான ஒரு நாளில் மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய குறைகளை எல்லாம் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய குறைகள் அனைத்துமே நேர்மறையான பலன்களாக உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்க. பொதுவாகவே வைகாசி விசாகம் அப்படின்ற நாளில் அனைத்து முருகன் ஆலயங்கள்லையுமே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கும். அங்கு முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களும் செய்வாங்க. உங்களால் என்னென்ன அபிஷேக பொருட்களை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ தவறாமல் வாங்கி கொடுங்க. ஏன்னா ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்குமே அதற்கான சிறப்பான பலன்களும் காத்துட்ருக்கு. முருகப்பெருமான் தமிழ் கடவுள்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடியவருங்க. இவருக்குன்னு தமிழ்நாட்டில் 6 முக்கிய பிரபலமான கோவில்களும் காணப்படுறாங்க. அதைத்தான் நம்ம அறுபடை வீடு அப்படின்னு அழைக்கிறோம். இப்படி அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீட்டுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, உங்களுக்கு எந்த படை வீடு ரொம்பவே பிடிச்சமான படை வீடு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வைகாசி விசாகத்தன்று வீட்டில் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க 6 மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தர் அப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குங்க. முடியாதவங்க தேன் கலந்த தினை மாவு இல்லைனா தேன் கலந்த பால் வைத்து முருகனை நீங்கள் வழிபாடு செய்யலாம். மேலும் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான செவ்வரளி மலரை சாற்றுவதும் சிவப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி சாற்றுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இது போல செய்யும் பொழுது முருகப்பெருமான் உங்களுக்கு தொல்லைகளை எல்லாத்தையும் நீக்கி கொடுப்பாருங்க. பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் விலக்கி விடுவார். பிறவில செய்து வந்த பாவங்கள் கூட விலகி போகுங்க. இப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் தவறாமல் முருகனை வழிபாடு செய்துக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.